தேர்தல் ஆணையத்தில் வலியுறுத்தி, இந்திய தேர்தல் ஆணையத்தில் வலியுறுத்தி, அதன் அடிப்படையில் செவிடங்காதல ஊதின சங்கு மாதிரி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பொதுவாகவே இந்திய தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு மாநிலத்திலும், அதாவது சம்மரி ரிவிஷன், இன்டென்சிவ் சம்மரி ரிவிஷன், அதாவது சுருக்குமுறை திருத்தம், தீவிர சுருக்குமுறை திருத்தம் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் காலங்காலமாக தேர்தல் ஆணையம் நடத்தினாலும் கூட இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், அது மட்டும் இல்லாமல் நிரந்தரமாக இங்கிருந்து வெளியேறியவர்கள், அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அந்த வாக்காளர் பட்டியலில் இறந்தவர் பேர் அப்படியே தான் இருக்கு. நிரந்தரமாக வெளி மாநிலத்துக்கு போயிட்டு இருப்பாங்க, அவங்க பேர் பார்த்தா அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 இடத்துல ஓட்டு வச்சிருப்பாங்க, இங்கேயும் வச்சிருப்பாங்க, இன்னொரு மாவட்டத்தில் வச்சிருப்பாங்க. இது பல முறை நாங்கள் கத்தி கட்சியின் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் வலியுறுத்தி, இந்திய தேர்தல் ஆணையத்தில் வலியுறுத்தி, அதன் அடிப்படையில் செவிடங்காதல ஊதின சங்கு மாதிரி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ரேண்டம் செக்அப் எங்கள் கட்சியின் சார்பில் அந்தந்த தொகுதியில் எடுத்தோம். ரேண்டம் செக்அப்னா ஒரு ராயபுரம் 181 பூத்து, திருவிக நகர் பார்த்தீங்கன்னா 204 பூத்து, ராயபுரத்தில் ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,80,000 ஓட்டு, திருவிக நகரில் 2,05,000 ஓட்டு. இந்த 1,81,000 ஓட்டில் 181 பாகத்தில், அதாவது பூத்தில் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. தயவுசெய்து நான் படிக்கிறேன். ராயபுரத்தில் மட்டும் இறந்தவர்கள் வாக்கு பார்த்தீங்கன்னா 507. இறந்தவர் வாக்கு எவ்வளோ? 507. இரட்டை பதவி, அதாவது டியூவல் என்ட்ரி 42. விலாசமே இல்லை அந்த வாக்காளருக்கு. அவர் பார்த்தா 998. அப்போ 1,85,000க்கு உட்பட்ட வாக்காளர்கள் 181 பாகத்துக்கு வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட அந்த பூத்து, அதுலேயே 1547 ஓட்டு, அதாவது 10 பூத்து தான். அப்போ 181 பூத்தை நம்ம இன்டென்சிவா நம்ம போய் செக் பண்ணோம்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வாக்குகள் இறந்தோர் வாக்கு இருக்கலாம், இரட்டை பதிவு இருக்கலாம், விலாசம் இல்லாத வாக்கு இருக்கலாம். இது அரசியல் கட்சியின் சார்பில் நாங்கள் என்ன பண்றோம், ஒவ்வொரு தடவை இந்த சம்மரி ரிவிஷன் பண்ணும்போதும் சரி, அதே போல இன்டென்சிவ் சம்மரி ரிவிஷன், தீவிர சுருக்குமுறை திருத்தம் பண்ணும்போதும் சரி, நாங்கள் எடுத்து வைக்கிறோம். இந்த மாதிரிலாம் இருக்குங்க அப்படின்னா கூட அதை காதில் கேட்குறாங்களோ இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறாங்க. எந்த இறந்தவர்கள் பட்டியலும் எடுக்கிறது கிடையாது. நிரந்தரமாக வெளி மாநிலத்துக்கு போனவங்க, நிரந்தரமாக வேற எங்கேயாவது போனவங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, அவங்க பேர் கூட இங்கே இருக்கு.